சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடும். வந்தாலும் இயேசுவே வாரும், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பை இந்த கர்த்தனே நீர் காட்டியே நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடும். வந்தாலும் இயேசுவே வாரும், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம். புத்தியாக யுத்தம் செய்திட தேவ, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாடும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. என்னை நோக்கி கூப்பிடல் அழைத்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதென்றே. ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா, ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம். வந்தாலும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பை இன்று கர்த்தனே நீர் காட்டியே நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடும். வந்தாலும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம். புத்தியாக யுத்தம் செய்திட தேவா, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாலும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. என்னை நோக்கி கூப்பிடல் அழைத்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாரும், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம், இது தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இது. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதென்றே. ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா, ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம். வந்தாலும் இயேசுவே வாரும், இது
தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தெய்வமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும், கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம். புத்தியாக யுத்தம் செய்திட, தேவ புத்தியாக யுத்தம் செய்திட, வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. என்னை நோக்கி கூப்பிடல் அடைத்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றுமே கொள்ளாதென்றீர். ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா, ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம். வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. பத்ம தீவு பரிசுத்த நாளில் வந்த வந்தவே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே, இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடும். வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. நல்வழியை நாடிடாமல் ஓடும் நாரர் யாவர்க்கும், கல்வாரியின் அன்பை இன்று கர்த்தனே காட்டி, நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடும். வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. சக்தியில் எங்களுக்கு சாம்பலும் தூசியும், கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம். புத்தியாக யுத்தம் செய்திட தேவ, புத்தியாக யுத்தம் செய்திட, வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. என்னை நோக்கி கூப்பிடல் அழைத்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே, சத்துருவின் வல்லமைகள் ஒன்றுமே கொள்ளாதென்றீர். ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா, ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம். வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. என்னை நோக்கி கூப்பிடல் அழைத்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன். என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது, தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது. வந்தாலும் இயேசுவே வாருமிது,
தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது தேவமைந்தர்கள் கூடுமென் நேரமிது Sodram, 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 Sodram. Praise the Lord. Sodram, 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 Sodram. Praise the Lord, praise the Lord. Sodram, 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 Sodram. இந்த பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியா நம்மளை எல்லாம் தேவன் ஒன்று கூட்டி நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodam, 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 Sodram, 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 Sodram. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sodram, 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 Sodram. Stotram, 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 Stotram. நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். We are all quenched by one spirit. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரே ஆவியினால் நம்மை நிரப்பினவர், அதே ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். He that filled us with his one spirit, that same spirit is in our midst. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். The Holy Spirit of God who is within us is not a thing, but he is God himself. ஆகையால் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். And because of that we are his temple. ஆகையால் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் உயிரோடு இருக்கிறவர்களாக நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். So we who are the temple of the living God, we as a living people should worship a God who is in our midst. ஆகையால் நம்முடைய சரீரத்தின் அசைவுகள், and every movement of our body, நம்முடைய இருதயத்தின் எழுச்சிகள், all the emotions of our heart, நம்முடைய மனதின் யோசனைகள், and all the thoughts of our mind, எல்லாமே இயேசுவை உயர்த்த வேண்டும். all things should exalt our Jesus. இந்த வாரம் முழுவதும் பல காரியங்களை சிந்தித்தோம். And all throughout this week we thought of many things. ஆனால் இந்த 3 மணி நேரம் நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் நாம் சிந்திக்க வேண்டும். So for next 3 hours we should only meditate upon our God. கர்த்தர் நம்முடைய மனதில் அந்த பலத்தை ஊற்ற வேண்டும். The Lord should pour out his strength in our mind. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உயர்த்தப்பட்டால் எல்லா மனுஷரை என்னண்டை இழுத்துக் கொள்வேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, if I be lifted up, I will draw all men unto me. இங்கே இயேசு உயர்த்தப்படுகிற விதத்தில் अनेक ஆத்துமாக்கள் வர வேண்டும். So in the way that Jesus is being lifted up, so many new souls should come. அந்த வசனம் அப்படி நிறைவேற வேண்டும். And that verse should be accomplished. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இந்த வாரத்துக்கேற்ற புதிய சக்தி பலத்தை கர்த்தர் நமக்கு ஊற்ற வேண்டும். The Lord should pour out all his power and strength that is appropriate for all this week. இப்பொழுது நாம் பாடினோமே, நம்மை எதிர்க்கிறதான சத்துருவின் வல்லமைகள் சக்தி அற்று சோரவே இப்பொழுது இறங்கி வந்திடும். And as we sang now, all the powers that rise up against us, they should be weakened and they should be without strength. இந்த கூட்டத்தின் மூலமாக அதறியப்பட்டவர்கள் சோர்ந்து போயிருக்கிறவர்கள் பலன் அடைந்து அவருடைய சத்துருக்கள் சோர்ந்து போக வேண்டும். And all those are discouraged and they are weary in their life, by this meeting they should be strengthened, and on the other hand their enemies should be weakened. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த முழு கூட்டத்தில் நீர் உயர்த்தப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். முழு பலத்தோடு ஆராதிக்க நீர் எங்களை பலப்படுத்தும். சியோனிலிருந்து உம்முடைய வசனங்களை அனுப்பி எங்களோடு பேசும். உம்முடைய வரங்கள் மூலமாக கட்டுகள் உடையட்டும், உம்முடைய ஞானம் வல்லமை வெளிப்படட்டும். எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும். முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும், நடத்திப்புக்காரரை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கிருபையை உயர்த்துகிறதான தெலுங்கு பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing a Telugu song which exalts the grace of God. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அது மாறாதது, அது நித்திய ஜீவனுடையது. His mercy or grace is endureth forever, it is unchanging and it is everlasting. அந்த கிருபை அனுபவிக்காதவர்கள் பாடாமல் இருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். And if at all people who do not experience that grace, if they do not sing, then that is understandable. ஆனால் நாம் எல்லாரும் அந்த கிருபையை அனுபவித்தவர்கள், அந்த கிருபையின் கோட்டைக்குள் வந்தவர்கள். But we all who have experienced that grace and we have come into that fortress of that grace. அப்படிப்பட்டவர்கள், அந்த கிருபை அனுபவித்தவர்கள், அந்த கிருபையின் நிமித்தம் பாதுகாப்பில் வந்திருக்கிறவர்கள் பாடாவிட்டால், கைகளை தட்டாவிட்டால், அது சூரியனின் கீழே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மமான ஒரு காரியம். If such people who have received the grace and you have come under the shadow of that grace, if they do not clap their hands and they do not sing, then that is something mysterious under the sun. நாம் பாடுவது பொழுதுபோக்குக்கு அல்ல, நாம் கை தட்டுவது தாளத்திற்காக அல்ல. It is all this song that we sing and we clap our hands, it is not just for fun. இவைகள் எல்லாம் ஒரு ஆராதனையின் முறையா இருக்கிறது. And all these things are the discipline of a worship. ஆகையால் நாம் எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து உயர்த்தி பாடுவோமாக. So we all together let us exalt our God and sing this song. கிருபை பெற்றவர்களை ஆண்டவரை உயர்த்துவோம். நிரந்தரம் మారనిదెప్పుడు నా ప్రభువా నిత్య జీవముగలది ప్రియ ప్రభువా దేవా నీ కృప నిరంతరం పాపినగు నన్ను ప్రభువా పరిశుద్ధ పరచెను నీ కృపయే పాపినగు నన్ను ప్రభువా పరిశుద్ధ పరచెను నీ కృపయే పరమ స్వాస్థ్యమునందుటకు ప్రేమతో నన్ను పిలిచితివి పరమ
స్వాస్థ్యమునందుటకు ప్రేమతో నన్ను పిలిచితివి. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. దేవా నీ కృప నిరంతరం రక్షణ భాగ్యము పొందుటకు రక్షగా యేసు నీ కృపయే. రక్షణ భాగ్యము పొందుటకు రక్షగా యేసు నీ కృపయే. నిత్యము నీతో నుండుటకు నిత్య జీవము నిలిచితివి. నిత్యము నీతో నుండుటకు నిత్య జీవము నిలిచితివి. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. దేవా నీ కృప నిరంతరం విశ్వాస జీవితం చేయుటకు విజయము నిచ్చెను నీ కృపయే. విశ్వాస జీవితం చేయుటకు విజయము నిచ్చెను నీ కృపయే. శోధన బాధలు అన్నిటిలో శక్తిన సంగి నడిపితివి. శోధన బాధలు శక్తిన సంగి నడిపితివి. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. దేవా నీ కృప నిరంతరం అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే. అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే. ఆత్మబలమునిచ్చినావేవో ఆనందింపజేసితివి. ఆత్మబలమునిచ్చినావేవో ఆనందింపజేసితివి. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. దేవా నీ కృప నిరంతరం కృపలో నడుపుము దేవా. కృపతో నింపుము నా ప్రభువా. కృపలో నడుపుము దేవా. కృపతో నింపుము నా ప్రభువా. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నది కొనుటకు శక్తి నిన్ను. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నది కొనుటకు శక్తి నిన్ను. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. ரட்சிக்கப்பட்டவர்கள் இரண்டாம் சரணத்தை பாடுங்கள். రక్షణ భాగ్యము పొందుటకు రక్షగా యేసు నీ కృపయే. రక్షణ భాగ్యము పొందుటకు రక్షగా యేసు నీ కృపయే. నిత్యము నీతో నుండుటకు నిత్య జీవము నిలిచితివి. హల్లెలూయా. శమకరతురమకరతునా నిత్య జీవము నిలిచితివి. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా. నిత్య జీవము గలది ప్రియ ప్రభువా. దేవా பிசாசை எதிர்க்க விரும்புகிறவர்கள் நாலாம் சரணம். అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే. అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే.
ఆత్మబలమునిచ్చిన దేవా ఆనందింపజేసితివి ఆత్మబలమునిచ్చిన దేవా ఆనందింపజేసితివి దేవా నీ కృప నిరంతరం మారనిదప్పుడు నా ప్రభువా நித்திய ஜீவமு கலதி பிரிய ప్రభువా இன்னும் அதிகமாய் கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் 5ஆம் சரணத்தை பாடுவோம் కృపలో నడుపుము దేవా కృపతో నింపుము నా ప్రభువా కృపలో నడుపుము கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக ஓ ரமா சமகரஞாத்ரா శక్తి నిమ్ము నన్ను నడిపి కొరుటకు శక్తి నిమ్ము కృపలో నడుపుము దేవా ஆண்டவரை நோக்கி கேட்போம் கிருபை உண்டாவதாக నడుపుము దేవా కృపతో నింపుము నా ప్రభువా నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తి నిన్ను నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తి నిన్ను కృపలో నడుపుము దేవా ఆమేన్ సదాబా கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது ஓர்யா சந்ததா கரமானியந்தா ప్రభువా నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తి నిన్ను నిత్యము కృపతో నన్ను నడిపి ఓ రమపశబకతినా కరమకలమనియతుడా నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తి నిన్ను నిత్యము కృపతో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తి నిన్ను శబకతినా కలసరబనియతుడా ఓ బిలమౌ సంతుడి కరమకలమనియతుడా Oriadia Sankara Mankalamani Atuda. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Oh Rabba Shabakaramania. Eriada Santudan Karamani Atuda. Thank you, Lord. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram. Thank you, Jesus. Praise. Oh Ramam Shabakaraman Katidan Karamani Atuda. Thank you, Lord. Stotram. Stotram. பிசாசை எதிர்க்க நம்முடைய முழங்கால்கள் பலனடைய வேண்டும். To resist the devil or overcome him, our knees should be strengthened. நீங்கள் முட்டி போட்டாலே பக்கத்துல இருக்கிற பிசாசு 20 அடி தூரத்துல போய் நிக்கணும். The moment that you be on your knees, the devil that is beside you, it should be cast out 20 feet ahead. ஏனென்றால் அவன் ஏற்கனவே அடி வாங்கினவன். Because he is already smitten. அனுபவம் அவரிடத்தில் பேசுகிறது, நீ அவர்கள் முட்டி போட்டால் பக்கத்தில் நிற்காதே. And experience will teach him saying, if he is on his knees, you should never go near him. அதுதான் 4ஆம் சரணம் சொல்லுகிறது. And that is what the 4th stanza says. பிசாசை எதிர்க்கும்படியாக என்னை ஜெபிக்க வைத்தது உம்முடைய கிருபைதான். And oh Lord, it is your grace so that I might overcome the devil. ஆவியின் கனிகளோடு கூட என்னை சந்தோஷப்பட வைத்தீர். And with the fruit of the Spirit, you made me to be glad. 5ஆம் சரணம் சொல்லுகிறது, இன்னும் அதிகமா என்னை கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. And the 5th stanza says, oh Lord, yet even more fill me with thy grace. இது கிருபையின் காலம். This is the period of grace. இந்த கிருபையை அள்ளி கொண்டு போகும்படி எத்தனை பேர் அநேக கூடைகளோடு வந்திருக்கிறீர்கள்? How many of you come here with so many baskets to bring all the grace? இது ரேஷன் கடை அல்ல, ஆண்டவர் தாராளமாய் அள்ளி தருவார். This is not a ration shop, but God will give everything in abundance. உங்களுடைய ஊழியத்திற்கேற்ற கிருபை, grace that is appropriate for that ministry, போராட்டத்திற்கேற்ற கிருபை, the grace that is appropriate for a trial, உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துகிற கிருபை, the grace that strengtheneth your knees, உங்களுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய கிருபை, the grace that changeth your character, உங்கள் வீட்டில் எழும்புகிற சண்டையின் சத்தத்தை அடக்கக்கூடிய கிருபை, a grace that calms down and brings down the strife that in your family, உங்கள் வாயிலிருந்து வருகிற புலம்பலை மாற்றக்கூடிய கிருபை, a grace that changeth the lamentations of your mouth. அந்த கிருபை வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவோமா? All those who need that grace, lift up your hands and say, be
grace be unto you. இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக, Through the blood that Jesus shed, இயேசுவுடைய காயங்கள் மூலமாக, through the wounds of Jesus, கல்வாரி மரணத்தின் மூலமாக, through the death of the cross of Calvary, இலவசமாக அளவற்ற கிருபை நம்மத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. freely the abundance of grace is flowing in our midst. கிருபை இல்லாமல் போராடி கொண்டிருந்தவர்கள், All those who are striving without grace, சுயத்தை பாவித்து சங்கடமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், using their strength are living in a very terrible இப்பொழுது state. கிருபையை பெற்றுக் கொண்டு போகலாம். Now they can receive the grace. கிருபையை பெற்றவளே வாழ்க. Blessed art thou who receive the நீ grace. செத்திருக்க வேண்டும் என்றால் கிருபை பெற்றாய், வாழ்க. You should have been dead, but now you have received grace and you are healed. கிருபை உண்டாவதாக. Grace be unto you. இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாவதாக. In the name of Jesus, grace be unto you. இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாவதாக. In the name of Jesus, grace unto you. இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிருபை உண்டாவதாக. Through the death of Jesus, grace be unto you. Oh Rama Shabakatuda Karamaniatuda. Thank you Lord. Stotram Yesue, Stotram Yesue. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే. అపవాదిని ఎదిరించుటకు ప్రార్థన చేయుట నీ కృపయే. ఆత్మబలమునిచ్చిన దేవా ఆనందింపజేసితివే. ఆత్మబలమునిచ్చిన దేవా ఆనందింపజేసితివే. దేవా నీ కృప నిరంతరం మారనిదెప్పుడు నా ప్రభువా నిత్య జీవము కలని ప్రియ ప్రభువా. கையை தட்ட முடியா கிருபை, சத்தத்தை உயர்த்தி பாட முடியா கிருபை. కృపలో నడుపుమో దేవా, కృపతో నింపుము నా ప్రభువా. కృపలో నడుపుమో దేవా, కృపతో నింపుము నా ప్రభువా. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమ్ము. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమ్ము. కృపలో నడుపుము దేవా, కృపతో నింపుము. கிருபை நிறைவே பெற்றுக்கொள்வோமா? ஓரா சங்கரமானி அதுரரபா. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు శక్తినిమ్ము. నిత్యము కృపలో నన్ను నడిపి నిన్నెదుర్కొనుటకు కృపలో కృపలో నడుపుము దేవా. కృపతో నింపుము నా ప్రభువా. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஓ ரமா ஷமகரதுனா சங்கதுனா Ramtanankara Sarbahamanankara Tura Perianka Sankaramani Antura Kalamani Anture. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Yes we to the Maushabakatidan Karavani Antudan Karabas Santuda. Oh Rabala Katudan Karabas Shabariana Mankatuda. Thank you Lord. Thank you Jesus. Jesus. Yes we stotram. Yes we Jesus. எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் பரிசுத்தம் பூரணம் என்று சொல்வதெல்லாம் அசாத்தியமான காரியம். Many people say it holiness and perfection, it is something impossible. பரிசுத்தமா இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல பரிசுத்தமா இருப்பது கூடாத காரியம். We can be holy, but it is something impossible that we can be holy like Jesus. ஆனால் அடுத்த பாட்டு சொல்லுகிறது பூர்ண விசுத்தியில் பூர்ண பரிசுத்தத்தில் ஜீவிக்கும்படி அவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். But the next song says so that I might live a perfect holiness life, he has given me his grace. பூர்ண பரிசுத்தம் சாத்தியமான காரியம், தேவனுடைய கிருபையான
தேவனால் சாத்தியமான காரியம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say that perfect holiness is something possible by His grace? கரங்களை உயர்த்துவோமா? Let us lift up our hands. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லாது. Perhaps it might not be in our life, but the word of God says it is possible. அவரை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் அதை அவருடைய ஜீவியத்தில் காண போகிறார்கள். And all those who trust in Him and believe in His word, they can see that in their life. அது மாத்திரமல்ல, not only that, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் நமக்கு தந்திருக்கிறார். and He has given the spirit of adoption whereby we can call Him Abba, Father. ஒரு காலத்தில் நான் பிசாசின் பிள்ளையாய் இருந்தேன். One point of time I am the child of the devil. என் அப்பா பிசாசாய் இருந்தான். My father was the devil. அந்த பொய்க்கு பிதா என்னை நடத்தி கொண்டிருந்தான். And he is the liar or father of lies. He has led me. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா என்று கூப்பிடக்கூடிய உரிமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். But now God has given the right to call my Jesus as my father. அந்த உரிமை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? And all those who receive that right say hallelujah. அவருடைய அன்பினால் நான் ஈர்க்கப்பட்டு இருக்கிறேன். I am being drawn by His love. இன்றைக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன். Today I love my Jesus. அந்த அன்பு நிமித்தம் தான் இங்கே வந்து நான் கைகளை தட்டி நான் பாடுகிறேன். And because of that love I have come here and I have clapped my hands and sing the song. என்னை வெண்வஸ்திரம் போட யாரும் எனக்கு சொல்லவில்லை. அவரை நேசித்தேன் ஆகையால் இப்படி வந்திருக்கிறேன். No one has forced me to be arrayed in white, but because I love Him I come like this. அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் அடுத்த மலையாள பாட்டை கைகளை தட்டி வாழ்த்தி அவரை உயர்த்தி அவரை ஆராதித்து பாடுவோமாக. And all those who are filled with His love, let us sing the next Malayalam song. Let us worship Him, exalt Him and love Him and sing Him. Jesus. Shabakatudam karabanatudam. വാഴ്ത്തുമേ ഞാൻ എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ വാഴ്ത്തുമേ ഞാൻ. അത്ഭുത സ്നേഹത്താൽ കാൽവരിയിൽ എന്റെ പാപം വഹിച്ചതിനാൽ, അത്ഭുത സ്നേഹത്താൽ കാൽവരിയിൽ എന്റെ പാപം വഹിച്ചതിനാൽ, ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ വാഴ്ത്തുമേ ഞാൻ. ക്രിസ്തുവിനോട് ഞാൻ ചേർന്നിരുന്ന സ്നാനമേകുവാൻ കൃപ തന്നതാം. ക്രിസ്തുവിനോട് ഞാൻ ചേർന്നിരുന്ന സ്നാനമേകുവാൻ കൃപ തന്നതാൽ, ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ വാഴ്ത്തുമേ ഞാൻ. പുത്രത്വത്തിന്റെ ആത്മാവിനാൽ അഭിഷേകം ചെയ്തത് നിനച്ചാൽ. പുത്രത്വത്തിന്റെ അഭിഷേകം പെற்றவர்கள் ஆண்டவர் உயர்த்தி பாடுவோம். ജീവനാളെല്ലാം നന്ദി செலுத்துவோம். ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ വാഴ്ത്തുമേ ഞാൻ. ആപത്തിൽ നിന്നെല്ലാം സൂക്ഷിക്കുവാൻ ദൈവദൂതൻ കാവലുണ്ട്.
ആപത്തിൽ നിന്നെല്ലാം സൂക്ഷിക്കുവാൻ ദൈവദൂതരിൻ കാവലുണ്ട്. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, പൂർണ്ണ വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ കൃപ ഏറ്റം പകർന്നതിനാൽ. പൂർണ്ണ വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ കൃപ ഏറ്റം പകർന്നതിനാൽ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, മേഘത്തിൽ എന്നെയും ചേർത്തിടുവാൻ യേശു വേഗം വരും. ആമേൻ. ഉനക്കാக எனக்காக இயேசு சீக்கிரமா வர போகிறார். യേശു വേഗം വരുന്നതിനാൽ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, പുത്രത്വത്തിന്റെ വാഗ്ദാനത്താൽ അഭിഷേകം ചെയ്തത് നിനച്ചാൽ. പുത്രത്വത്തിന്റെ വാഗ്ദാനത്താൽ അഭിഷേകം ചെയ്തത് നിനച്ചാൽ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, പൂർണ്ണ വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ കൃപ ഏറ്റം പകർന്നതിനാൽ. പൂർണ്ണ വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ കൃപ ഏറ്റം പകർന്നതിനാൽ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. ജീവനാളെല്ലാം നന്ദിയോടെ ഞാൻ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിടുമേ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ, വാഴ്ത്തുമേ ഞാൻ, എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. എന്നെ രക്ഷിച്ച യേശുവിൻ ദിവ്യനാമത്തെ. വാഴ്ത്തുമേ ഞാൻ. Thank you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram. Oh, Rama Shabankaramaniana Mankalamaniatuda. Thank you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue. Oh, Rama Shabankaramaniatuda. இப்பொழுது சில குறிப்புகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். Now we are going to offer praises for some points. அந்த குறிப்புகளை நான் சுருக்கமாக தமிழில் மட்டும் சொல்லுவேன். And those points I summarize only in Tamil. அந்த பாயிண்ட் சொல்லும்போது உங்களுடைய ஸ்தோத்திரத்தை நிறுத்தி கேட்க கூடாது. ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். And as I say those points, you should not stop praising. Hearing all those points, you should continue to praise. ஏனென்றால் இந்த பாட்டு சொல்லுகிறது நான் வாழ்த்தி ஸ்துதிச்சிடுமே. Because this song says I will praise him and thank him. அப்போ நாம் அதை செய்ய வேண்டும். So we should do it. பாடி அடுத்த பாட்டுக்கு போய் விட கூடாது. And we should not sing and we should not go to the next song. என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை நீ மறக்காதே. My soul, forget not all his benefits. போன வாரம் எத்தனை நன்மைகளை செய்தார். Last week he has done so many good things to us. நேற்று எத்தனை நன்மைகளை அவர் செய்தார். Yesterday he has done so many good things. இன்றைக்கு காலையில் எத்தனை நன்மைகளை செய்தார். Even this morning he has done so many good இப்பொழுது இந்த things. கூட்டத்துக்கு வந்த பிறகு எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். After coming to this meeting, how many good things he has done to us. குறிப்புகளை சுருக்கமாய் சொல்வேன், கேட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள்.
And I will say all those points in short, and you hearing this, you should continue to praise. துதிக்க ஆரம்பிப்போமாக. Let us start to praise Him. முதல் ஒரு நிமிடம் உங்களுடைய மனதில் வருகிற குறிப்புகளை நீங்கள் சொல்லுங்கள். For the first 1 minute, let praise Him for all the things that come to your mind. அதை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Think on all these things and start to praise Him. வாய் மாத்திரமல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Not only our mouth, oh my soul, thank Him. என் மனது கர்த்தரை துதிக்க வேண்டும். Let my mind thank என் Him. எழுச்சிகள் அவரை துதிக்க வேண்டும். Let my emotions praise Him. என்னுடைய ஆவியின் ஆழங்கள் அவரை துதிக்க வேண்டும். Let the depths of my spirit என் praise Him. சரீரத்தின் அவயவங்கள் அவரை துதிக்க Let the வேண்டும். members of my body praise Him. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise Him. ஸ்தோத்திரம் 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 நம்முடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் நிறுத்த வேண்டாம். ஸ்தோத்திரத்தை நிறுத்த வேண்டாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் படிடுங்க. சின்ன பிள்ளை முட்டில நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கொண்டே இருங்கள். தடைகள் மத்தியில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் மூலமாக திருத்துவ தேவன் நமக்குள் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதிகளில் சுகத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலைதோறும் புதிய கிருபையை தருகிறார். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கட்டுகளை அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊராயா சங்கராமன் கத்திரங்க சத்திரங்க லமானியாதுடா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை தொண்டை வலிக்கலாம், ஒருவேளை நாக்கு வறண்டு போயிருக்கலாம். ஆனால் இது யுத்த நேரம், அதை பார்க்க வேண்டிய நேரம் அல்ல. இது ஜீவனை ஊற்ற வேண்டிய நேரம். இது சத்ருவனுடைய பிடரியை பிடிக்க வேண்டிய நேரம். இது அவனுடைய தலையை நசுக்க வேண்டிய நேரம். இது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய சேனையின் அதிபதி உயர்த்தப்பட வேண்டிய நேரம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ராஜாதி ராஜாவே இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜனும் நீரே, என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜனும் நீரே, என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜனும் நீரே, என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜனும் நீரே, என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஓ ராசங்கரா தீரம் கர்மஹஸ்வங்கரமானியதே நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். Thank you, Lord. Tidaraba shabakatiran karamana tuda karabani atuda. Yes, Jesus. Thank you, Jesus. Oh, Ramankatida shabakara mankala tuda. Riabala aswanam parankala mankatudan karamani atuda. Thank you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We have all received God's grace and we are continuing to receive His grace. இன்னும் கிருபை இருக்கிறது. There is yet more grace. அந்த கிருபைக்கு வெயிட் இல்லை. And there is no weight for that grace. அந்த கிருபை நம்முடைய வெயிட்டை சுமக்கும். And that grace, it can bear our weight. ஆகையால் அதிக கிருபை எடுத்துக்கொண்டு போகலாம். And we can take more grace. அது என்றைக்கோ பிரயோஜனமாய் தேவைப்படும். And it will be useful someday. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருவது மாத்திரமல்ல, but God not only gives us grace today, அந்த கிருபை பற்றி அறிவில்லாதவர்களுக்கு அந்த கிருபையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். God is going to change us so that we might manifest that grace, those who are not known that grace. இயேசு கிருபை உள்ளவர் என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்ல போகிறார்கள். And looking unto you, others are going to say Jesus is full of grace. என் கிருபையை காட்டும்படியாக இந்த மண்ணிலிருந்து நான் உன்னை பிரித்தேன் என்று அடுத்த பாட்டு சொல்லுகிறது. And the next song says,
so that I might reveal my grace. I have redeemed you out of this earth. நம்மை அவர் விடமாட்டார், நம்முடைய அப்பாவாய் இருக்கிறார். He will never leave us because he is our father. அப்பா நம்மை பார்த்து உன்னை இந்நாள் வரைக்கும் காத்தது என்னுடைய கிருபை என்று சொல்லுகிறார். And our fathers looking unto us saying, hitherto my grace has sustained you. நீ கஷ்டப்படும் பொழுது நான் தான் உன்னை பாதுகாத்தேன் என் கிருபையை தந்து. When you are into problems, it is my grace that have sustained நீ you. தனிமையாய் இருந்து சஞ்சலப்படும் பொழுது அப்பொழுது நான் தானே உனக்கு துணையாய் இருந்தேன். When you are alone and you are wearied, it is I who was beside you. என் இயேசு அப்பா என்னோடு கூட இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார். My father Jesus, he was with me, he is with me, and he is going to be with me. இது நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, உங்களை கண்டு மற்றவர்களும் சொல்ல போகிறார்கள். And it is not only I say that, others are going to say, looking unto you. ஆமென். ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த தமிழ் பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. As a witness to our God, let us all together sing this Tamil song. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த அந்த கிருபையை நாம் உயர்த்தி பாட போகிறோம். We are going to exalt that grace which preserved us thus far. இது கர்த்தர் நம்மை பார்த்து பாடுகிற ஒரு பாட்டு. This is a song that God is looking unto us and he is singing. நான் நினைக்கிறேன் நாம் இங்கே பாடும்போது இப்போ ஆண்டவர் பாட போகிறார். And I think that when we sing this, God will look unto us and he is going to sing. அவர் நம்மோடு கூட பாட போகிறதில்லை, நாம் அவரோடு கூட பாட போகிறோம். It is not that he is going to be with us and sing, but we are going to be with him and we are going to sing. நான் நம்புகிறேன் இந்த ஸ்டார்டிங் மியூசிக் எல்லாம் அவர் கேட்டுட்டு அவர் ஆரம்பிக்க போறார். And I believe that as he hears all the music, he is going to start the song. அவரோடு கூட நாம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? So let us all join along with him and let us clap our hands and sing unto him. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். நன்றி அப்பா, தேங்க்யூ. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். பலமிதன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், பலமிதன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியையும் மண்ணில் ஜொலித்திட செய்தித்தேன். தேங்க்யூ, நன்றி அப்பா. ஜொலித்திட செய்தித்தேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது, ஆமென், தனிமையில் கர்த்தர் கூட வந்து நின்றார். சஞ்சலத்தாலே
எங்கும் போது உன் அண்டை வந்துட்டேன் ஏத்தன துணையை ஈந்திட்டேன் அல்லோனா ஏத்தன துணையை ஈந்திட்டேன் அல்லோனா எங்கும் உன்னை நான் சொந்தமாக்கினேன் எங்கும் உன்னை நான் சொந்தமாக்கினேன் கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தேன் ஹல்லேலூயா இப்பொழுது அவர் கையை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஹல்லேலூயா செப்பமாக உன் கரம் பிடித்தேன் ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடனே உன் தந்தை நான் உன்னை விடனே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடனே உன் தந்தை நான் உன்னை விடனே என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் என்னரு மகனே ஷபகரமா கதிரா சரபானியா துனகரமா சதுரா கமனா ஷமகதுரா கரமானியா துனே ஷரமகரனா துரா கலமானியா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் கிருபை பெற்றவர்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது உன் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஷமாயா சருக்குரா கரமானியா துரா தந்தை நடுமை விடவே உன் தந்தை நடுமை விடவே என்னரு மகனே காப்பெற உன்னைதான் தந்தை நடுமை விடவே ஷமா கதிரா மகரமானா துதா ரபா சதுரா Thank you, Jesus. 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 அநேகருக்கு அபிஷேகமும் இல்லை ஆயுதமும் இல்லை Many, they do not have neither the anointing nor the weapon. ஆண்டவர் அசைவாடுகிற நேரத்தில் எல்லார் மேல் அசைவாடுவார் When God moves, He will move upon everyone. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் He is God without no comparison. இந்த அபிஷேகம் பெறாமல் ஆயுதத்தை எடுக்காமல் வீட்டுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது பிசாசு உன் ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிறான் If at all you do not take this anointing or the weapon, and when you go back to your house, the devil will suck your blood. ஒவ்வொரு வாரமும் இன்னும் அதிகமா ரத்தத்தை இழந்து கொண்டு வருகிறார் And every week you are losing your blood. மரணம் கிட்ட வந்து கொண்டிருக்கிறது And death is nigh unto you. உன் அபிஷேகம் எங்கே
Where is thy உன் anointing? பட்டயம் எங்கே? Where is thy உன் sword? ஆதி வைராக்கியம் எங்கே? Where is thy initial zeal? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். God who is to fill us all in all, He is in our midst. நல்ல நேரம், கிருபை பொருந்திய தேவன் நம்மை தொட்டு கொண்டிருக்கிற நேரம். Our God, good God, our God full of grace, He is touching us. அந்த வெள்ளமை பெற்றுக்கொண்டு ஜெயாளிகளாய் புறப்பட்டு போவோமா? Let us receive that power and let us go as victors. ஓரியமா ஷமகதிரா கரமானியா துரா சரமா நீ கஸ்வம் கரமானியா துரியரப கதுரா. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன் செப்பமாக என் கரம் பிடித்து ஜெயமான பாதை சென்றிட செய்தேன் செப்பமாக உன் கரம் பிடித்து கீதங்கள் தானே தீர செய்தனே கீதங்கள் தானே தீர செய்தனே சேவை செய்ய உன் கிருபை தந்தனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே. ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் காலம் பிடித்து ஜெயமான பாதை செஞ்சிட செய்து சத்தமாக உன் கரம் பிடித்து கீதங்கள் தானே தீர செய்தனே கீதங்கள் தானே தீர செய்தனே சேவை செய்ய உன் கிருபை தந்தனே சேவை செய்ய உன் கிருபை தந்தனே ஜெயமான பாதை சென்றிட செய்து சத்தமாக உன் கரம் பிடித்து ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் காலம் பிடித்து சபகரா சபகரா ஜெயத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். மௌனமாய் இருக்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மனதை ஆத்மாவை நிரப்பட்டும். Shabaratira Karbasadara Vastankaramana Egara Vastankara Baushwana Mazuria Prasankara Baniatura. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்னொரு மகனே காப்பிடு உன்னை நான் என்னொரு மகனே காப்பிடு உன்னை நான் என் தந்தை நான் உன்னை விடவே உன் தந்தை நான் உன்னை விடவே என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து
Neparangkala santuri kaba sakuri minatun. Hail thou art who received his grace. Hail thou art who has received his grace. I am thy husband. It is I who have called you. By my grace I have led you thus far. With all your problems, when you're yawning and you're sighing, I was with you. Without my permission, not even a single hair from your head will fall down. And all that has happened hitherto in your life, it is by my permission that I have allowed it in your life. So that I might change you like as me. I have given you my grace and I have led you hitherto. Even now I am giving you my grace more and more. Cling on to my grace. I will change you as myself and I will gather you unto myself. My child who is running after vanity, leave all your vain things and return unto me. All those who have clung on to that lying vanities, they are losing thy grace that was given unto them. If you return unto me, I will protect you by my grace, saith the Lord. My beloved child,
How can I leave you? How can I forsake you? உன் தோல்வியான பாதையில் நிலைத்து நிலைத்து நீ சோர்ந்து போகிறது என்ன? What is that you are fainted because of all your failures? நான் உன்னை ஜெயாலியாக மாற்றும்படியாகவே உன்னை அழைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. I have called you my child so that I might make you a victor. சத்ருவானவன் உன்னை என்னிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தாலும் The adversary, though he had so many times, he had made to pluck you out of my hand. நான் உன்னை என் உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறேன் என் பிள்ளையே. But I have graven you in the palm of my hands, my child. நான் ஒருபோதும் உன்னை சத்ருவின் கையில் கொடுக்க மாட்டேன். In no way I will allow you, I will give you into your adversary. நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள். Cling on to me firmly. இதோ என் கிருபை உனக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறேன். Behold, I have given you grace in abundance. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். Though the mountains be removed, my grace will never be moved. Jesus. Daba shankatuda kalabanyamtuda. My church, my church, my church, I love you. நான் அனுமதித்ததான இந்த ஆராதனையை நான் உங்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். Because I love my church, I'm blessing this holy day, holy Sabbath, and I will bless. In blessing, I will bless this day. சுத்த வாய்நாளை நீ ஆசரிக்கும்படியாக என்னுடைய சமூகத்திலே நீ வந்தபடிதான் நான் உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். Along with my saints, because you have come to my presence to worship me, I will never leave you. இந்த காலை ஆராதனையிலே என்னுடைய பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நான் ஏற்றுக்கொண்டேன். Even this morning I have accepted all your sacrifices of praises. என்னுடைய கிருபை அல்லாமல் இந்த ஆராதனை நடக்கவில்லை. Without my grace, this worship service will not go. என்னுடைய தாசனை கிருபையினாலே அபிஷேகித்தேன். I have anointed my servant even this morning with my anointing. இந்த பரிசுத்த ஆராதனை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்கள், ஆனால் நீங்கள் நன்மையை கண்டறிவீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். If you keep this day as a holy day, as my holy Sabbath, then I will bless you. Surely your bindings have been broken. Your sins have been forgiven. You have received my grace. If you believe, you shall be exalted, said the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord is in our midst. அவர்தான் இந்த கூட்டத்தை நடத்தி It கொண்டிருக்கிறார். is He who is conducting this meeting. அவருடைய சமூகத்தை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். Oh, blessed are those who have realized His presence. அவருடைய சமூகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who have entered into His presence. அந்த கோழிக்கு கீழ் அந்த முட்டை இருந்தால் அந்த முட்டைக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகும். And underneath the hen there is an egg, and there is a transformation in that egg. அதுபோல ஆவியானவருடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிற நமக்கு ஒரு மறுரூபம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. So also we who have come under the wings of the Holy Spirit of God, there is a transformation. சீக்கிரமாக நம் மத்தியில் தேவ புத்திரர் வெளிப்பட போகிறார்கள். And soon the children of God is going to be exalted manifested in our midst. எக்காலம் தொனிக்க போகிறது, நம் மறுரூபம் அடைந்து இயேசுவை சந்திக்க போகிறோம். The trumpet is going to be sounded, and we are going to be transformed and meet Jesus in the mid-air. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபமனுவோம். ஏற்பட்ட
வெளியேறப்பட்ட கிருபை பாடும்படியாய், வெளியேறப்பட்ட கிருபை உயர்த்தும்படியாய், வெளியேறப்பட்ட கிருபை இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த சத்தியத்தில் வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை எங்களுக்கு பெரிதாயும் நலமாய் இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். அந்த கல்வாரியில் இருந்து பாய்ந்து ஓடுற கிருபையானது எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்து இந்த நிமிஷம் வரையும் கர்த்தாவே சத்தியத்தில் வழி நடத்தி வரும்படியால் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை சொந்தமாக்கி கொண்டபடியால் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபை இந்த எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். சிங்காசனத்திலிருந்து இன்றைக்கு நீ எங்களோடு பேச போறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள உம்முடைய கிருபை எங்களுக்கு உதவி செய்யட்டும். உம்முடைய வருகையிலே காணப்பட உம்முடைய கிருபை எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல எங்கள் ஜீவியத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தத்தை நாங்கள் நடக்க நீ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் ஜீவனுடைய சாட்சிகளை எழுப்போம். கூட்ட துவக்கம் முதல் முடிவு வர மகிமையின் தேவனின் மத்தியில் உலாவிக் கொண்டு உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிறார்களோ சகல பரிசுத்தவான்கள் கூட்டங்களை நீ பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.